ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோல ஹைகோர்ட் பார்ட் 2 பார்ப்போம். ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அன்னைக்கு இல்ல. எதனால இல்ல? ஆப்சன்ஸ், லீவ் போட்டு போயிடுறாரு, வேக்கன்ட் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு, இல்லைன்னா உடம்பு முடியாம இன்னேபிளா இருக்காரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அப்போ யாரு ப்ரிசைட் பண்ணுவா? அப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் யாரா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிங் சீஃப், அவர் தான் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஹி வில் பி ஆக்டிங் ஆஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ். பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரு? அவர் அந்த ஒரு ஆள் யாரா இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜ் ஆஃப் தட் ஹைகோர்ட். ஏதோ அந்த ஜட்ஜ் ஹைகோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ்ல ஒருத்தர் எடுத்து நீங்க ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா போடுவாங்க. எது வரைனா புது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் ஹைகோர்ட் வர்ற வரையும். சரிங்களா? அடிஷனல் ஜட்ஜஸ். அடிஷனல் ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு நிறைய கேசஸ் அதிகமாகுது, இல்லைன்னா பெண்டிங் கேசஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. புது புது கேசஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. டெம்பரரி இன்க்ரீஸ் இன் பிசினஸ் ஆஃப் ஹைகோர்ட், புது கேசஸ் நிறைய வருது. அரியர்ஸ் ஆஃப் ஒர்க், பெண்டன்சி அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் பீங்க்கு அதிகமா ஒர்க் ஃபோர்ஸ் ரெக்ரூட் பண்ணுவாங்க இல்லையா மற்ற ஜாப்ல எல்லாம். அதே மாதிரி தான் இங்கேயும் அடிஷனலா ஜட்ஜஸ், அடிஷனல் லேபர்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கம்பெனில அதே மாதிரி அடிஷனல் ஜட்ஜஸ் வில் பி அப்பாயிண்டட். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். எத்தனை வருஷத்துக்கு? 2 ஜட்ஜஸ்க்கு 2 வருஷத்துக்கு. இந்த +2 அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, +2 நம்ம படிப்போம் இல்லையா, +2 12th, அத பிளஸ் அப்படிங்கிறது வந்து அடிஷனல் டூங்கிறது வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதற்காக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, ஆக்டிங் ஜட்ஜஸ் வந்து புது அந்த ஜட்ஜ் வர வரையும் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. அதனால டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நீங்க ஞாபகம் வைக்கணும். ஆக்டிங் ஜட்ஜஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. எப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காரு, நீங்க தான் ஜட்ஜ் ரஜினிகாந்த் அப்படிங்கிற நீங்க ஒரு ஜட்ஜ், ஓகேங்களா? நீங்க லீவ்ல போயிடுறீங்க, லாங் லீவ்ல. இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் ஹைகோர்ட் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா போயிடுறீங்க. அவரு வேக்கண்ட் ஆப்சென்ட், இல்லைன்னா அன்அவைலபிளா இருக்கும்போது, அப்போ உங்க சீட் காலி ஆகும் இல்லையா? அப்போ அந்த சீட்டுக்கு ஒரு ஆளை போடணும் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டிங் ஜட்ஜா ஒருத்தரை போடுவாங்க. சரிங்களா? அந்த ஆக்டிங் ஜட்ஜ் எவ்வளவு நாள் இருப்பார் அப்படின்னா, நீங்க உங்க சீட்ல வந்து ஆக்சுவல் ஜட்ஜ் வந்து அந்த சீட்ல உட்கார்ற வரையும் அவர் வந்து தொடரலாம். இல்லைன்னா 62 வயசு அந்த ஆக்டிங் ஜட்ஜுக்கு ஆகிற வரையும் தொடரலாம். இதுல எது முன்னாடி நடக்குதோ அதன்படி அவங்க வந்து வெளியேறிடுவாங்க ஆக்டிங் ஜட்ஜ். சரி, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். திடீர்னு ஒர்க் அதிகமாகுது அப்படின்னா பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். யாரு பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் ஹைகோர்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தானே தெரியும் நமக்கு நம்ம கோர்ட்ல யார் யார் வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிருக்காங்கன்னு. அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்பாரு அப்படின்னா, பிரசிடென்ட்ட கேட்பாரு. நான் இப்படி பண்ணிக்கலாமா? உங்களுக்கு தானே அப்பாயிண்ட் பண்ற உரிமை இருக்கு, எனக்கு இதை கொடுங்க, நான் வந்து ரிட்டையர் ஜட்ஜஸ் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன் அப்படிம்பாரு. ஓகே, பிரசிடென்ட் ஒண்ணு. அப்புறம் அந்த அப்பாயிண்டி ஜட்ஜ் அவர் வந்து ரிட்டையர் ஆகி போயிருக்காரு, அவரு வயசானவரா இருப்பாரு, அவர் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முதல் கேட்பாங்க. பிரசிடென்ட்டும் வர்றவரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் எடுத்து போட்டுருவாங்க. ஏன் அந்த சூஸ் பண்றது எந்த இடத்துல இருந்து சூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த ஹைகோர்ட்ல இருந்து, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகி போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள யாராச்சும் ஒருத்தர் எடுப்பாங்க. இல்லைன்னா மத்த ஹைகோர்ட்ல இருந்து ஜட்ஜ் ஆகிருந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்கள எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஜட்ஜா போடுவாங்க. அப்போ வர்றாரு இல்லையா, அப்போ அவருக்கு வந்து ஜட்ஜுக்கான பவர் இருக்குமா கேட்டா ஜட்ஜுக்கான பவர் இருக்கும். ஆனா அவர் ஆக்சுவல் ஜட்ஜா கன்சிடர் செய்யப்படுவாரான்னு கேட்டீங்கன்னா, நோ, ஹி இஸ் நாட் அன் ஆக்சுவல் ஜட்ஜ், பட் ஹி வில் என்ஜாய் த பவர்ஸ் ஆஃப் தட் ஜட்ஜ் ஆஃப் தட் ஹைகோர்ட். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் எதற்கு தேவைப்படும்? இண்டிபெண்டன்ஸ் எஃபெக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரிக்கு. அப்பதான் வந்து அவங்க கரெக்டா நீதியை வழங்க நிலைநாட்ட முடியும். எப்படி அவங்க சுதந்திரமா செயல்படுறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு? அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் இருந்து ஃப்ரீயா இருக்காங்க. சரிங்களா? எக்ஸிகியூட்டிவ் cannot go inside and encroach their டியூட்டிஸ். ஆர்டிகல் 50ல சொல்லப்பட்டிருக்கு. யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 50 கான்ஸ்டிடியூஷன். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எது எது மூலமாலாம் நிலைநாட்டப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். அவங்களை அப்பாயிண்ட் பண்றது கொலிஜியம் சிஸ்டம், ஜட்ஜஸே தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸிகியூட்டிவோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ பார்லிமெண்ட்டோ உள்ள வர முடியாது. ஓகே. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், அவங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை, விருப்பின்றி வேலையை செய்யலாம். ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன்ஸ், ஓகேங்களா? சர்வீஸ் கண்டிஷன்ஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தே கான் பி சேஞ்ச் டு தேர் டிஸ்அட்வான்டேஜ். நீங்க ஒரு தீர்ப்பு இப்படி தப்பா கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொடுத்துறீங்க, உங்களுக்கு வந்து சம்பளம் பாதியா குறைக்கப்படும் அப்படிலாம் சொல்ல முடியாது. எக்ஸ்பென்சஸ் வில் பி சார்ஜ் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து அவங்க சேலரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போகும். பேன் ஆன் பிராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து வேற எந்த ஹைகோர்ட்லயும், அதை தெளிவா பாத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், இது வந்து கேட்டிருக்காங்க, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் நீங்க, சரிங்களா?
நீங்க வந்து ரிட்டையர் ஆயிடுறீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தவிர எந்த ஹைகோர்ட்ல வேணாலும் நீங்க வந்து வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட்லயே நீங்க போய் வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் கோர்ட்ல மட்டும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கேஸ் வந்து வாதாடி இருப்பீங்க, அதே கேஸ் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கேஸ்ல நீங்க வந்து ஜட்ஜா உட்காந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டு அதே கேஸ்க்கு வந்து நீங்க வக்கீலா போக முடியாது இல்லையா? அது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கே எதிரானது. ஸோ நீங்க வந்து அந்த பர்டிகுலர் கோர்ட்ல நீங்க வந்து அப்பியர் ஆக முடியாது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த பவர் இருக்கு. ஓகேங்களா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பத்தி நம்ம தெளிவா சுப்ரீம் கோர்ட் இதுலயே சொல்லியிருக்கோம். நீங்க அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் சின்னதா சொல்றேன். நீங்க ஏதாச்சும் கோர்ட்டுடைய மாண்புக்கு எதிராக ஏதாச்சும் பேசிடுறீங்க, கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க வந்து கோர்ட் ஒன்று சொல்லுது இந்த இதுல ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்லுது, நீங்க கட்டாம இருக்கீங்க அப்படின்னா இது வந்து கண்டெம்ட்டா அட்ராக்ட் பண்ணும். நீங்க கண்டெம்ட் அப்படின்னா நீங்க மரியாதை இல்லாம நடந்திருக்கீங்க, உங்களுக்கு தண்டனை கொடுக்க கோர்ட்டுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்புறம் ஆர்டிகல் 50 விச் செப்பரேட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரம் த ஜுடிஷியரி. அடுத்து ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட், அவங்களே அவங்களோட ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை பார்லிமெண்ட்னாலே கர்டைல் பண்ண முடியாது, குறைக்க முடியாது, அதிகப்படுத்தலாம ஒழிய குறைக்க முடியாது. அப்படி என்ன குறைக்க முடியாத ஜூரிஸ்டிக்ஷன்? ஹைகோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் ஸ்டேட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆள் இவங்க தான். சுப்ரீம் கோர்ட்டோட கை கோர்த்துக்கிட்டு ஆர்டிகல் 226 அண்ட் ஆர்டிகல் 32 மூலமா. ஆர்டிகல் 226 இஸ் ஃபார் ஹைகோர்ட். சூப்பர்வைசரி அண்ட் கன்சல்டேட்டிவ் ரோல்ஸ், சூப்பர்வைஸ் பண்ணலாம் எங்க கோர்ட்ஸை, இவங்களுக்கு கீழ் இருக்கிற கோர்ட்ஸை, அண்ட் கன்சல்டேட்டிவ் ரோல் ஃபார் த எக்ஸிகியூட்டிவ். ஜூரிஸ்டிக்ஷன் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா கவ் ஜார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைக்கலாம். கவ், சி ஃபார் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஓ ஃபார் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், டபிள்யூ ஃபார் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், ஜே ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஏ ஃபார் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், ஆர் ஃபார் எனக்கே மறந்து போச்சு, நான் தான் இத்தனைக்கு செட்டே பண்ணேன். கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு தான் ஆறா? ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சி வந்து என்ன? கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ். எஸ், கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு தான் ஆறு. ஆர் ஃபார் ரெக்கார்ட், கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் சபார்டினேட் கோர்ட்ஸ் பேர்ல இருக்கு. கவர்மெண்ட் கவர்னர், ஜியூபினா கவர்னர். கவர்னர் என்ன பண்ணுவார்னா ஹைகோர்ட்டை தான் கன்சல்ட் பண்ணுவார். சபார்டினேட் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் ப்ரொமோஷனுக்கு, அந்த கோர்ட்ல இருக்க ஜட்ஜஸ் ப்ரொமோஷன் கொடுக்குறதுலாம் ஹைகோர்ட்டை தான் கன்சல்ட் பண்ணுவாரு. ஸோ ஹைகோர்ட் ஹேஸ் த கன்சல்டேட்டிவ் பவர் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் த சபார்டினேட் கோர்ட்ஸ். ஹைகோர்ட் அதே மாதிரி எப்படி கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே சபார்டினேட் கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அதாவது ஹைகோர்ட் வந்து இதை நான் பாத்துக்கிறேன் நீங்க விட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே எடுத்துக்கலாம். இது மூலமா அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்ல சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு எல்லா சபார்டினேட் கோர்ட்ஸ்க்கும் அது பொருந்தும். ஸோ இந்த வகையில எல்லாம் தே வில் டேக் சபார்டினேட் கோர்ட்ஸ் இன்டு தேர் கண்ட்ரோல். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கேஸை நீங்க தான் அதை கேட்குறீங்க. அப்பீல் இல்லாம ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க, விஜய் ரஜினிகாந்த் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு சண்டை. ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் போறாங்க. ஓகேங்களா? இது வந்து கமல் இஸ் ஒரிஜினலி ஹியரிங் த கேஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல விஜய் ரஜினிக்கும் சண்டை, கமல் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துறாரு, அதை பைபாஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்து வேற யாரு ஒரு நடிகர் எம்ஜிஆர் அப்படிங்கிறவர்கிட்ட போறாங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு இங்க ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அப்பீல் தான் வந்திருக்காங்க அப்படின்றதான் கான்செப்ட். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் எந்தெந்த கேசஸ்க்கு எடுக்கலாம் அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு, எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் ஆஃப் எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ், ரெவென்யூ மேட்டர்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், அண்ட் 4 ஹைகோர்ட்ஸ் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, டெல்லி. இந்த ஹைகோர்ட்டும் இந்த 4 ஹைகோர்ட்டுக்கு மட்டும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபார் ஹையர் வேல்யூ இருக்கு. சிவில் ஜூரிஸ்டிக்ஷன், ஓகேங்களா? ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டைரக்டா இந்த கோர்ட்ல இருக்க மக்கள்லாம், இந்த ஸ்டேட்ல இருக்க மக்கள்லாம் இந்த கோர்ட்டுக்கு டைரக்டா போகலாம், இந்த 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும். அடுத்தது சிஓடபிள்யூல ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ரிட் நம்ம இந்த படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஹேபியஸ் கார்பஸ். என்ன படம்? இப்போ ஒரு சூர்யா ஒரு படம் நடிச்சிருப்பார் இல்லையா, ஒரு நல்ல படம் அது. சரி, தெய்வ திருமகள் அப்படிங்கிற ஒரு படத்துல ஹேபியஸ் கார்பஸ் பெடிஷன் போட்டு தான் விக்ரம் வந்து இங்க எடுத்துட்டு வருவாங்க. இந்த சூர்யா படம் நல்ல படம், அந்த படம் வந்து எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரிங்களா? அதுல வந்து ரிட் பெடிஷன் தான் போட்டிருப்பாங்க. ஆர்டிகல் 226 மூலமா நீங்க ரிட் பெடிஷன் போடலாம். என்னென்ன ரிட்ஸ் போடலாம் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியோராரி அண்ட் கியோ வாரண்டோ. இந்த ரிட்ஸுக்கெல்லாம் தனி வீடியோவே போட்டிருப்போம், தயவு செய்து அதை போய் நீங்க பார்க்கலாம். எந்தெந்த இதுக்கு ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டை கம்பேர் பண்றப்போ. ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷனுக்கு ரிட் போடலாம், சரிங்களா? அது இல்லாம லீகல் ரைட் வயலேஷனுக்கும் ரிட் போடலாம் ஹைகோர்ட்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும் தான் நீங்க வந்து போக முடியும். ஸோ வைடர்
ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் தேன் சுப்ரீம் கோர்ட். ஜூரிஸ்டிக்ஷன் வித்தின் த ஸ்டேட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் அவுட் சைடு த ஸ்டேட் சில டைம்ல இருக்கு. இப்போ நீங்க தான் இந்த ஸ்டேட்ல இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்க ஒரு தவறு செஞ்சுட்டு பக்கத்து ஸ்டேட்ல போய் பதுக்கிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்க மேல அதிகாரம் செலுத்த இந்த ஸ்டேட் ஆகிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு உரிமை இருக்கு. இல்லைன்னா இப்போ வந்து அசாம்ல ஒரு கலவரம் நடக்குது, அதுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் அவங்க வந்து ரிட் கொடுக்க முடியாது இல்லையா? அதான் கான்செப்ட். சந்திரகுமார் கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன். சோ நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா கூட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு செக் வச்சிடறாங்க. அடுத்தது கவ் ஜார் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்து ஜேஏஆர் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வருது, ஓகேங்களா? அது தவறான லாவாக இருக்கும் பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் அதை அடிச்சு விட்டுறலாம், இது தப்புன்னு சொல்லி. அதே மாதிரிதான் என்ன பண்ணலாம்னா ஹைகோர்ட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர லாவை தப்புன்னு சொல்லி அடிச்சு விடலாம். ஜஸ்ட் அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கா இல்லையான்னு ஹைகோர்ட்டும் பார்ப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் ஸ்டேட் லா செய்யும். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வருது, அது தவறுன்னு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் நினைச்சாங்க அப்படின்னா அதையும் அடிச்சு விடலாம். சிம்பிளா சொல்ல போனா மெட்ராஸ் ஹைகோர்ட் நினைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வர்றாங்க, அது தப்பா இருந்துச்சுன்னா அதையும் தவறு என்று அடித்து விடலாம். செகண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு லா கொண்டு வருது, அது தப்புன்னு இவங்க நினைச்சா அதையும் இவங்க வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி அடிச்சு விட்டுறலாம். இம்ப்ளிசிட்டா சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 13ல, ஓகேங்களா? எதற்காகலாம் இவங்க வந்து அடிச்சு விடலாம் ஒரு சட்டம் சரி தப்பு அப்படின்னு சொல்லி, ஃபண்டமெண்டல் ரைட் அது வயலேட் பண்ணுச்சுன்னா. இன்னொன்னு இன்காம்பிட்டன்ஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அங்க லா மேக் பண்ண உரிமையே இல்லை. ஸ்டேட் சப்ஜெக்ட் போலீஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு, அங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லா மேக் பண்றாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டே அடிச்சு விட்டுலாம், அது தப்புன்னு. அடுத்தது கான்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்டா போகுது அப்படின்னு அந்த லாவை ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து அடிச்சு விட்டுறலாம். இந்த பவரை ஹைகோர்ட்டுக்கு இருந்த இந்த பவரை 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த பவர் இல்ல, ஹைகோர்ட்ஸ் cannot nullify a சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க. ஆனா 43rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயே அப்படிலாம் கிடையாதுங்க. ஹைகோர்ட் ஹேஸ் த பவர்னு சொல்லி அதை ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல ஹைகோர்ட்ஸ் கேன் nullify a central government law based on the fundamental right violation, incompetence and unconstitutionality. Appellate jurisdiction. இப்போ வந்து அப்பீல் போறீங்க நீங்க, ஓகேங்களா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 அப்பீல்ஸ் போகலாம். ஒன்னு சிவில் கேசஸ்ல, இன்னொன்னு வந்து கிரிமினல் கேசஸ்ல. ஹைகோர்ட்டுக்கு கிரிமினல் கேசஸ்ல எந்தெந்த விஷயத்துக்குலாம் அப்பீல் கண்டிப்பா போயே ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா அப்பீல், இன்னொன்னு வந்து ஆட்டோமேட்டிக் அப்பீல், அப்புறம் வந்து இன்னொன்னு மேனுவல் அப்பீல் இருக்கு. ஆட்டோமேட்டிக் அப்பீல்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்த தீர்ப்புக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே போயிடும் ஹைகோர்ட்டுக்கு. எந்த தீர்ப்புனா டெத் சென்டென்ஸ் ஒருத்தர் கொடுக்குறாங்க இல்லைன்னா 7 வருஷத்துக்கு மேல ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா ஹைகோர்ட் கன்ஃபார்ம் ஆனாதான் அந்த சட்டம் வந்து நிறைவேற்றவே படும். மற்றதெல்லாம் சிவில் சிவில் அப்பீல்னா நீங்க வந்து சிவில் கேசஸ் ஏதோ நிலத்தகராறு அதுக்கெல்லாம் நீங்களே அந்த பார்ட்டிஸ் அப்பீல் போவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரிபியூனல்ஸ், உங்களுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு கீழே ட்ரிபியூனல்ஸ்னு ஒரு விங் ஆஃப் ஜுடிஷியரி இருக்கும், ஓகேங்களா? தீர்ப்பாயம் சொல்லிட்டு தனி வீடியோவை பார்ப்போம். அவங்களுக்கு மேல நீங்க அப்பீல் போகணும்னாலும் ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். ஹைகோர்ட் பைபாஸ் பண்ணிட்டு ட்ரிபியூனல் மூலம் ட்ரிபியூனல்ல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, நேஷனல் பசுமை தீர்ப்பாயம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். தமிழ்நாட்டுல ஒரு இது சொல்றாங்க, மரத்தை வெட்டக்கூடாதுன்னு. நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கோயிங் ஃபார் அப்பீல் அகெயின்ஸ்ட் தட் ட்ரிபியூனல் அப்படின்னா ஹைகோர்ட் மூலமா மட்டும்தான் போக முடியும், டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. இது எந்த கேஸ்ல சொன்னாங்க? சந்திரகுமார் கேஸ்ல சொன்னாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைகோர்ட். இன்னொரு பவர், லாஸ்ட் பவர் என்னன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் வந்து தண்டனை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், அவங்க வந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க, அதை பார்த்து தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொசீடிங், அங்க நடக்கிற விஷயத்தை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவாங்க. அதே மாதிரி தன் கொடுத்த தீர்ப்பை மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹைகோர்ட்டுக்கு உரிமை உண்டு. சரி, இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சன்யால் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க, கண்டெம்ட்டுக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் மூலமா ஏற்படுத்தப்பட்ட ஆக்ட் தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971. இதுல தான் 2 கண்டெம்ட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஒன்னு சிவில் கண்டெம்ட், இன்னொன்னு வந்து கிரிமினல் கண்டெம்ட். சிவில் கண்டெம்ட்னா என்னன்னா வில்ஃபுல் பிரீச், ஒரு வந்து ஹைகோர்ட் வந்து ஒன்னு சொல்றாங்க, அதப்படி நீங்க வந்து ஒன்னு ஃபைன் கட்டு அப்படின்னு உங்களை சொல்றாங்கன்னா நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா அது சிவில் கண்டெம்ட். நீங்க ஹைகோர்ட்டை பத்தி தப்பா எங்கேயாச்சும் பிரஸ்லயோ மீடியாலோ பேசுறீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்ரெஸ்பெக்டிங் த கோர்ட், அது வந்து கிரிமினல் கண்டெம்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏரியாஸ் ஹைகோர்ட்ல எந்தெந்த ஏரியால கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வருது, அது ஹைகோர்ட்னால அடிச்சு விட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. இன்னொன்னு வந்து நம்பர் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் எவ்வளவு இருக்கு இன்னைக்கு டேட்ல 25 இருக்கு.
அதே மாதிரி ஓவர்லாப்பிங் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் லோவுக்கும் எங்க எல்லாம் ஓவர்லாப் ஆகுது, அப்புறம் வந்து எந்தெந்த ஹைகோர்ட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கு, யூனியன் டெரிட்டரி எந்தெந்த யூனியன் டெரிட்டரி எந்தெந்த ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கு, அது மாதிரி கேட்குறாங்க. அதான் யூனியன் டெரிட்டரி வித் ஹைகோர்ட்ஸ். ஹைகோர்ட் ஜட்ஜுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கேட்குறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிமூவல் ப்ராசஸ் கேட்குறாங்க. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரிட்டையர்டு ஆக்டிங் அண்ட் அடிஷனல் ஜட்ஜஸ் பத்தி கேட்குறாங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன ஓனா பார்த்துருவோம். சரிங்களா? எல்லாமே யூபிஎஸ்சியில கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அடுத்த வீடியோல நம்ம வந்து இதை பார்த்துருவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா please share it to your friends so that everyone will benefit. Thank you guys. We'll see you in another video.